புத்திசாலித்தனத்திற்கு தெனாலிராமனின் கதை சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதுபோல் நம் புராணங்கள், இலக்கியங்கள், நீதி சொல் நூல்கள் இவற்றை எத்தனையோ கதைகள் பொதிந்து கிடக்கின்றன. இவற்றை நம்மிடம் சொல்வதற்கு இன்று கூட்டு குடும்பம் இருக்கின்றதா? தாத்தா பாட்டி கதை சொல்ல அப்பா அம்மாவிற்கு நேரம் இருக்கின்றதா? நமக்கு அன்பான கதை சொல்ல பள்ளியில் நீதி போதனை வகுப்பு இருக்கின்றதா? ஆசிரியர் நமக்கு அறிவுடன் கூடிய கதைகள் சொல்ல இல்லையே. சோட்டா பீம், நிஞ்சா ஹட்டோரி, டோரிமானுடன் நாம் மாலை பொழுதை கழிக்க முடித்து உறக்கத்திற்கு செல்ல இக்கதை கேட்க நேரம் எங்கே இருக்கிறது? விஞ்ஞான வளர்ச்சி காரணமாக நம்மை போன்ற சிறுவர்கள் கணினியிலும் கைபேசியிலும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். யாராவது கதை படிக்கிறார்களா? கதை சொல்வதை கேட்கிறார்களா? கதை சொல்வதால் ஆட்கள் தான் இருக்கிறார்களா? நாம் சிறுவயதில் குழந்தையாக இருந்தாலும் வளர்ந்த காலத்தால் நாம் பெரியவர்களாக மாறப்போகிறோம். நாம் என்னதான் கல்வியிலோ செல்வத்திலோ உயர்ந்திருந்தாலும் மனத்தால் உயர்ந்திருந்தால்தான் சமூகத்தில் உயர்ந்த மனிதனாக மாற முடியும். அவ்வாறாக மாறுவதற்கு கணித அறிவோ விஞ்ஞான அறிவோ சரித்திர அறிவோ மட்டும் பயன்பட போவதில்லை. நம் முன்னோர்களின் நல்வாழ்வை உள்ளடக்கிய பல்வேறு விதமான காணக்கதைகள் தான் ஒரு மனிதனை செம்மைப்படுத்தும். எனவே இனி வரும் காலங்களில் நாம் நல்ல கதைகளை கேட்பதற்கு நம் பெரியோர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உதவி செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பமாக இந்த அவையில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.